அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஏர்டெல் மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது அமேசான் பிரைம் வீடியோவோட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது இப்போல்லாம் ₹1 2 ₹3 வரைக்கும் பிளாட்ஃபார்ம் ஃபீ பிடிக்கிறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் இல்லாமல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய மொபைலில் பேடிஎம் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே சேம் மெத்தட் தான், இதே கான்செப்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோவோட சப்ஸ்கிரிப்ஷனோட வர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 வரும். ஸோ நான் அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். முன்னாடியே வந்துருச்சு 84 நாளுக்கு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். எல்லா பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லிட்டு ₹3 பிடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் சரி, எந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு சேஞ்ச் பண்ணாலும் சரி, இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீங்கிறது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதே பேடிஎம்லேயே, இது வந்து பேடிஎம் அப்ளிகேஷன் தான், இதே பேடிஎம்லேயே இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லாமல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போது என்னோடய ஏர்டெல் தேங்க்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். உங்கள் சிம்மு என்ன நெட்வொர்க்கோ அதே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல் தேங்க்ஸு, ஜியோவாக இருந்தால் ஜியோ அப்ளிகேஷன், வோடஃபோனாக இருந்தால் வி அப்ளிகேஷன். ஸோ என்ன நெட்வொர்க்கோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டால் அப்ளிகேஷன் லாகின் ஆகிடும். எந்த ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அதே ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் போய் தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ இல்லாமல் இருக்கும். அதை இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். என்னோடய மொபைல் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு கீழே பிளான்ஸ் இருக்குது. நான் 999 கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேடிஎம்மில் கொடுத்தது 999 தான், அமேசான் பிரைம்கானது. இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. இந்த கீழே வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்குது, அது கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். ஒரு நாளைக்கு 2.5 GB நெட்டு இருக்குது, 84 நாள். ஒரு நாளைக்கு 100 SMS இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 7 more ரிவார்ட்ஸ்னு இருக்குது. இதில் தான் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமுக்கான மெம்பர்ஷிப் இருக்கும். 84 நாள் இந்த பேக் பார்த்தீங்கன்னா 84 நாள் இருக்கும். ஸோ அமேசான் பிரைமும் 84 நாள். இது கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்களோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இதுலேயும் காட்டும். இப்போ நம்ம பேடிஎம்மில் தான் செக் பண்ணோம். ஸோ அதே பேடிஎம்மே கொடுத்து கீழே பே நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீயும் இல்லாமல் அந்த என்ன ரீசார்ஜ் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் மட்டும் தான் காட்டுறாங்க. நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் போட்டாலும் சரி, இதே அமௌண்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீயும் இருக்காது. இதில் என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அந்த என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே போயிட்டு அதில் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீயும் இருக்காது. நான் இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ரொசீட் டு பேன்னு இருக்குது, கீழே பே செக்யூரிட்டின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா யூபிஐ பின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எதுவும் ஒர்க் ஆகாது. என்னோடய யூபிஐ பின்னை போட்டேன், ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அப்படின்னா அமேசான் பிரைம் ஓடிடியோட நான் இப்போது ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 GB வருது. ஸோ 2.5 GB 3 GB பக்கமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ₹500 600 700 வரைக்கும் இருக்கும். அதோட ஒரு ₹200 300 மட்டும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் ஓடிடியோடு வந்துடும் 84 நாளைக்கு. இந்த அமேசான் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.